தமிழ் சினிமாவில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, வயலன்ஸ், செக்ஷுவல் அசால்ட் இப்படின்னு சென்சிட்டிவ் கண்டென்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வந்திருக்கு. அதில் எங்களுக்கு பிடிச்ச கொஞ்சம் பாப்புலரான ஃபிலிம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we are going to talk about சூப்பர் டீலக்ஸ். 2019 விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், சமந்தா, காயத்ரி, மிஸ்கின், ரம்யா கிருஷ்ணன் இப்படி பெரிய கேஸ்ட்டை வச்சுட்டு ஒரு தரமான கண்டென்ட் கொடுத்தவர் தான் தியாகராஜா குமாரராஜா. இவர் லைஃப் டைம்லேயே 2 படம் தான் எடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் ஆரண்ய காண்டம். டைம் கிடச்சா பாருங்கள். சூப்பர் டீலக்ஸ் பொறுத்தவரை டிரான்ஸ்ஜெண்டர், உமன் செக்ஷுவல் டிசையர், லஸ்ட் ஆஃப் அ டீனேஜ் கை இதை மையப்படுத்தி தான் எடுத்திருப்பாங்க. என்ன இருந்தாலும் இந்த படத்தில் தனியாக தெரிஞ்சது விஜய் சேதுபதி ப்ளே பண்ண ஷில்பா கேரக்டர் தான். வாய்ஸ், பாடி லாங்குவேஜ், மேனரிசம் அப்படியே டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரியே நடிச்சிருப்பார். இந்த கேரக்டர் வழியாக ஆணும் பெண்ணும் இல்லாத நடுநிலைமையும் அழகுதான்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம சொசைட்டியில் கே, லெஸ்பியனை நார்மலைஸ் பண்ணுற அளவுக்கு டிரான்ஸ்ஜெண்டரை நார்மலைஸ் பண்ணலை. இது தவறுன்னு நினச்சா அந்த தவறுமே பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் ப்ராப்பராக கொடுக்காத எஜுகேஷன்னால தான். இன்னும் நம்ம அவங்கள வச்சு இன்னொருத்தங்களை கலாய்க்கிறோம். ப்ராஸ்டியூஷன் சம்மந்தமாக தான் பார்க்குறோம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை தாண்டி ஏத்திசம் பற்றியும் உமன் செக்ஷுவல் டிசையர் பற்றியும் ஃபன் எலமெண்ட்ஸ் வச்சு நல்லாவே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சித்தா. 2023 அருண்குமார் டைரக்ஷனில் சித்தார்த், நிமிஷான்னு பெரிய கேஸ்ட் எதுவும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் வேல்யூபிள் கண்டென்ட்டில் ஒரு படம் வந்துச்சு. சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் வச்சு நிறைய படம் வந்தாலும் இந்த படம் மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் எந்த படமும் கொடுக்கல. லைஃப் பிகின்ஸ் when a child forget to smile. எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கிற இந்த 2 சின்ன பொண்ணுங்க வலி அனுபவிச்ச அப்புறம் காட்டுற எமோஷன்ஸ், பிறந்ததுலேருந்து ஒருத்தன் தோளில் படுத்து தூங்குற குழந்த, திடீர்னு அந்த குழந்தையோட அம்மா அவன்கிட்ட போகாதுன்னு சொல்கிற காட்சி, தன்னறியாமல் நடந்த தவறுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாமல் ஒரு ஆண் நிற்கிற ஒரு தருணம், இதெல்லாம் நெஞ்சில் ஆணி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. முக்கியமாக ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தனக்கு பிடிச்ச ஆண் நீதியை தேடுறதை விட தன்னோட இருக்கணும் தான் விரும்புவா. நிறைய ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸ் ப்ளஸ் ஹார்ட் ஹிட்டிங் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கோட இந்த படம் ரொம்ப நல்லாவே அமைஞ்சுது. லாஸ்ட்லி மகாநதி. 1994 சந்தன பாரதி டைரக்ஷனில் கமல்ஹாசனோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்த படம் தான் மகாநதி. ஈவன் தோ ஐ எம் a huge கமல் ஃபேன், ஐ கான் ரீவாட்ச் திஸ் ஃபிலிம். ஏன்னா இந்த படத்தில் வர எமோஷ்னல் சீன்ஸ் 90s இந்தியாவில் சிட் ஃபண்ட் பிஸ்னஸ்னால் பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸோட கதையை மையமாக வச்சு பிளாக் மணி, மிடில் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ், ப்ராஸ்டியூஷன் பற்றின சென்சிட்டிவான விஷயங்களை பற்றி இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. இப்போ வர கிருஷ்ணா அவன் டாட்டரை ரெட் லைட் ஏரியாவிலேருந்து காப்பாற்றுற சீன்லாம் ஹெவி ஆர்ட்டாக ஃபீல் ஆகும். அங்கே ஒரு ஃபைட் சீன் வச்சு ஈஸியாக முடிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே அவங்க காட்டின விஷுவல்ஸ், கமல் சார் எழுதின டயலாக்ஸ்லாம் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நின்று பேசும்.